வணக்கம் மக்களே. 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு தீவிர சர்வே. திமுக, அதிமுக, தாவேகா அடுத்தடுத்து ஒரு பிரம்மாண்ட சம்பவம். யாருக்கு சான்ஸ்ன்னு வெளியான இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு முக்கிய அரசியல் கட்சிகள்லாம் தரநிலை ஆய்வுகளில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்கன்னு சொல்லி தகவல்கள் இப்போ கிடச்சிருக்கு. ஆளும் திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் மற்றும் தமிழக வெற்றி கழகமும் அடுத்தடுத்து பல்வேறு கட்டங்களிலான சர்வேக்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. தேர்தல் சூழ்நிலை உருவாகும் இந்த நிலையில் மக்களோட மனநிலை மற்றும் தொகுதி வாரியான வாக்கு நிலவரத்தை மதிப்பிடுறதுங்கிறது கட்சியோட முக்கிய ஒரு முன்னுரிமையாக மாறியிருக்குது. திமுக சார்பில் 3 அடுக்குகளாக சர்வே நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. முதல்ல உளவுத்துறை மூலமாக எடுக்கப்படுற ஒரு ஆய்வு இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களோட செயல்திறன் மற்றும் வெற்றி வாய்ப்பு, எதிர்கட்சிகளோட நிலை மற்றும் உள்கட்சி சூழ்நிலை, இந்த மாதிரி அம்சங்களை ஆய்வு செய்யும்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இரண்டாவது கட்டமாக தனியார் அமைப்புகள் மூலமாக சமூக அமைப்பு, பாலினம், வேட்பாளர் விருப்பு, மண்டல வாரியான ஆதரவுன்னு சொல்லி இந்த விவரங்கள் சேகரிக்கப்படுறதுக்காக இருக்குது. இறுதி கட்டமாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதிகளை உறுதி செய்கிற வகையில் தனிப்பட்ட அமைப்புகள் மூலமாக ஃபைனல் சர்வே நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதே போல் அதிமுகவும் தொகுதி மற்றும் மண்டல வாரியான வெற்றி வாய்ப்புகளை கணிக்கிறதுக்காக ஒரு தனி சர்வே மேற்கொள்ள போவதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. முன்னாள் மற்றும் தற்போதைய எம்எல்ஏக்களோட ஆதரவு நிலவரம், கட்சியின் வலிமை உள்ள பகுதிகள் உள்ளிட்ட அம்சங்கள் இதில் ஆய்வு செய்யப்படுறதா தெரிகிறது. இதற்கிடையில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே உட்கட்சி சர்வே ஒன்று நடத்திட்டாங்கன்னே சொல்லப்படுது. 41,453 பேரை மாதிரியாக எடுத்துக்கிட்டு நடத்தப்பட்ட இந்த கணிப்பில் இந்த திமுக 32.9% ஆதரவோடவும் முன்னிலையில் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. தாவேகா 31.7%, அதிமுக 27.3% ஆதரவும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு 8.1% ஆதரவு இருப்பதாக தகவல்கள் தெரிகிறது. இதை இடவாரியான கணிப்பில் திமுக 104 இடங்களிலும், தாவேகா 74 இடங்களிலும், அதிமுக 56 இடங்களிலும் மதிப்பீடு பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் தாவேகா 30% வாக்கு வங்கை பெறும்னு சொல்லி நடிகர் விஜய் முதல்வராக விரும்புகிற மனநிலை அதிகரித்து வருவதாகவும் அந்த கட்சி உட்கட்சி ஆய்வு சுட்டிக்காட்டி இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதையடுத்து கட்சியோட உண்மையான தரைநிலை பலத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் மேலும் ஒரு முக்கியமான ஒரு சர்வே நடத்த திட்டமிட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. தேர்தலை முன்னிட்டு தரவுகளோட அடிப்படையில் அரசியல் திட்டமிடல் தீவிரமடைஞ்சிருக்கின்றது இந்த நடவடிக்கைகள் மூலம் நமக்கு தெளிவாகிறதுனே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.